கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். ஆமென். இந்த மன்னாவின் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாக இருந்ததாம். மன்னாவை தேவைக்கு அதிகமாக சேர்த்தால் கெட்டும் போய்விடுமாம். அதிகாலையில் தான் பொறுக்கி ஒன்றாக எடுத்து சேகரிக்க வேண்டுமாம். அள்ளி எடுக்க முடியாது. வெயில் ஏற ஏற உருகியும் விடுமாம் இந்த மன்னா. இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட மன்னா தூதர்களின் உணவாக இருந்தது. இந்த மன்னா என்ற பெயரை சபைகளில் கடைகளிலும் வைக்கிறார்கள். இன்று இந்த மன்னா குறித்து சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா அதிகாலையில் மட்டுமே கிடைக்கின்றது. இந்த மன்னா என்பது தேவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வசனத்தை நீங்கள் அதிகாலையில் ஒவ்வொரு வசனமாக படிக்க வேண்டுமாம். சோம்பேறியாக இருந்து வெயில் ஏறியவுடன் தேடினால் மன்னா கிடைக்காது. நாம் அதிகாலையில் மன்னா என்ற தேவ வசனத்தை படித்து ஒவ்வொன்றாக படித்து தியானித்து உட்கொள்ளும் போது அன்று முழுவதும் நாம் பலப்பட்டு அன்று முழுவதும் தேவன் அவரது வசனமாகிய மன்னா மூலம் நம்மை வழிநடத்த வல்லவர். இந்த வனாந்தரத்தில் மன்னா பொழியப்படுகிறது என்றால் இந்த கரடு முரடான மலைப்பகுதியில் தேவன் முதலில் பனியை பொழிய செய்து அதன் பின் மன்னாவை பொழிந்து அதன் பின் மன்னா அது விழும்போது மூடி உள்ளதால் நீங்கள் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பொறுக்கி ஒன்றாக தான் இருக்க முடியும். அதேபோல் பொறுமையாக தேவனுடைய வசனத்தை படித்து தியானித்தால் மிக அவசியம். அப்பொழுது நல் யோசனை புத்தியும் தெளிவும் அடையும். சிலர் வருடம் ஒரு முறை வேத வசனத்தை படித்து முடித்திருப்பார்கள். தேவ வசனத்தின் அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. இந்த வெயில் போன்ற கஷ்டம் சோதனைகள் பகலில் ஏற்படும் போது நீங்கள் அதிகாலையில் சாப்பிட்ட மன்னாவாகிய தேவ வசனம் உங்களை தேற்றி வழி நடத்தும். நம் தேவ வசனத்தை தினம் அன்றென்று பொறுக்கி எடுத்து தியானிப்பது மிக அவசியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மன்னாவாகிய தேவ வசனத்தை சாப்பிட்டால் மட்டுமே தேவனைப் போல மாற முடியும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் படி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இந்த மறைவான மன்னாவை புசிக்க தருகிறார். அன்று நம் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா போல் அல்ல. இந்த மன்னா மூலம் மரணத்தையும் ஜெயிக்கலாம். ஆமென். God bless you.